அன்பிற்குரிய தனுசு ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த 2025ஆம் வருடத்தில் ஜூலை மாதம் 13ஆம் தேதி நிகழவிருக்கின்ற சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான சுப பலன்கள் கிடைக்கும், பாசிட்டிவான விஷயங்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி சனி பகவான் தனுசு ராசிக்கு 2ஆம் அதிபதி அன்று 3ஆம் அதிபதி, அதாவது குடும்பஸ்தானத்துக்கும் முயற்சி ஸ்தானத்துக்கும் இந்த சனி பகவான் தான் பொறுப்பு. அவர் இப்போ 4ஆம் இடத்தில் பயிற்சியாகி அமர்ந்திருக்கின்றார். திருக்கணிதத்தின் பிரகாரம் இந்த சனி பகவான் பயிற்சியாகி இப்போது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான குரு பகவானுடைய மீன ராசியில்தான் பயணித்து கொண்டிருக்கின்றார். அப்போ 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. இந்த அர்த்தாஷ்டம சனி காலம் அப்படிங்கிறது அஷ்டம சனி காலத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு ரொம்ப கெடுபலங்கள்லேருந்து பகுதியாக இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த 4ஆம் இடத்துல சனி இருந்து கொடுக்கக்கூடிய பலன்களில் நாம் இப்பயே அனுபவ ரீதியாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் 8ஆம் இடத்துல சனி வரும்போது கண்டிப்பாக சுதாரிச்சுக்குருவோம்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ இந்த அர்த்தாஷ்டம சனி காலத்தில் தான் அவர் 13/7 அன்று தன்னுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து பின்னோக்கி பயணத்தை தொடங்க இருக்கின்றார். அதான் வக்ர பயிற்சி. முன்னோக்கி போய் கொண்டிருக்கின்ற கிரகம் பின்னோக்கி நகர்கின்றது. அப்போ 13ஆம் தேதி தொடங்குகிற இந்த பயணம், ஜூலை 13 தொடங்குகிற இந்த பயணம் 27/11/2025 தான் அவர் பூரட்டாதி நட்சத்திரத்தில் முடித்து கொண்டு மீண்டும் அன்றைய தேதியிலிருந்து முன்னோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்குவார். அப்போ முன்னோக்கி போய்கிட்டு இருக்கும்போது என்ன பலன் கிடைக்கும், அதே ஒரு கிரகம் வக்ரகதியில் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதான் இப்போ அந்த பலனைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது சனி பகவானை பொறுத்த மட்டும் மந்த கிரகம். இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு 2ஆம் அதிபதியும் அவர் தான், 3ஆம் அதிபதியும் அவர் தான். உண்மையாகவே இந்த தனுசு ராசிக்காரவங்க ஒரு விஷயத்தில் நான் முயற்சி பண்ணினேன், உடனே நான் சக்ஸஸ் பண்ணிட்டேன், போன உடனே எனக்கு அந்த காரியத்தில் நான் ஜெயித்தேன் அப்படின்னு சொன்னால் 90% இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த வெற்றி கிடைச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு போராடித்தான், கடுமையாக போராடி ஒரு கட்டத்தில் தான் அந்த இலக்கை நோக்கி அடைய முடியும். ஏன்னா வாக்கு ஸ்தானாதிபதி இந்த சனி பகவான். ஒரு பக்கம் வாக்கு கொடுத்துட்டோம்னா காப்பாற்றுறதுக்காக போராடிக்கிட்டு இருப்போம். வாக்கு கொடுக்கக்கூடாது, கொடுத்துட்டா காப்பாற்றுறது ரொம்ப விஷயமா இருக்கும். அதனால் வாக்கு உண்மையில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு இவரே பொறுப்பு அப்படிங்கிறதுனால ஒரு சில நேரங்கள் நம்ம என்ன தான் தைரியமாக முயற்சி பண்ணி ஒரு காரியத்தில் இறங்கி அதை ஜெயிக்கணும்னு போனாலும் அது போன உடனே நமக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காது. ஒரு முறைக்கு 9 முறை அலைய விட்டுக்கிட்டே இருக்கும். இதனாலேயே பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நண்பர்கள் என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற சில நேரத்துல எல்லாம் நமக்கு மனசில் தோணும். புரியுதுங்களா? அப்படியெல்லாம் தோணும். இந்த தனுசு ராசியில் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து போராடிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு. ஒரு கல்வியிலே ஆகட்டும் சரி, அந்த கல்வியை முடிச்சுட்டு ஒரு வேலை வாய்ப்புக்காக இருந்தாலும் சரி, அந்த வேலை வாய்ப்பில் பேர் அந்த வேலையில் இருக்கிற போது, அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதில் இருக்கிற ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திப்பாங்க. ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமையக்கூடிய அமைப்பு வருகின்ற பொழுது அதுக்கு வரன் பார்த்து செட் ஆகக்கூடிய அமைப்பும் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அப்படியே வாழ்க்கையை ஆரம்பித்ததுக்கப்புறமும் அந்த வாழ்க்கை கடுமையான போராட்டத்தில் தான் போயிட்டுருக்கும். இப்படியே ஒவ்வொரு விஷயத்திலையும் கடந்து கொண்டு இருப்பார்கள். கேது பகவான் நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கும். அந்த திறமைகளை வெளிக்காட்ட முடியாமல் மூல நட்சத்திரத்துக்காரங்க தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அரசாளும் மூல நட்சத்திரம் ஆண்களுக்கு இல்லையா, பெண்களுக்கு அந்த மூல நட்சத்திரக்காரங்க திறமை நிறையா இருக்கும். ஆனால் ரொம்ப பேசுகிறாங்கன்றதுனால தான் அந்த பெண்களுக்கு மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கெட்ட பேர் கிடைக்கும். அதனால் மாமனாருக்கே கோளாறு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த பெண்களுக்கு வந்துடும். அதனால தான் ரொம்ப ஓவராக பேசுகிற அப்படின்னு சொல்லி அந்த பெண்களை சொல்லுவாங்க, மூல நட்சத்திரத்துடைய பெண்களை. நல்லது சொன்னால் கெட்டதாயா? அதனால் மூல நட்சத்திரத்துக்கார பெண்கள் எப்போவுமே நல்லதை தான் சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் போல்டாக சொல்லுவாங்க, தன்னுடைய பாணியில் சொல்லுவாங்க, ஒரு அதிகாரத்தோடு சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள பொறுத்த மட்டும் அது நியாயம்தான். ஆனால் அது மற்றவங்களுக்கு தப்பாக தெரியும்.
இந்த மூல நட்சத்திரக்காரவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனையும் இருக்கும். அதே மாதிரி பாருங்க, உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் எப்படினாலும் ஜெயிச்சே தீரணும், எதுலையுமே முதன்மையாக இருக்கணும்னு சொல்லி அவங்க போராடிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி தனுசு ராசி வில் அம்பை கொண்டது இல்லையா, எப்போதுமே இலக்கை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிற வெறி வைராக்கியத்தோடு இருப்பாங்க. ஒரு இலக்கை அடைஞ்சே தீரணும், இந்த வேலைக்குத்தான் போகணும், இதுக்குத்தான் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க. ஒரு நீதித்துறைக்கு போனால் நீதித்துறைக்கு தான் போகணுன்னு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் ஒரு பெரிய ஆன்மீகவாதி ஆக போகிறேன்னா அதுக்குத்தே தான், அதை குறி வச்சே தான் போயிட்டு இருப்பாங்க. ஒரு ஆசிரியர் ஆகணும், ஒரு வக்கீல் ஆகணும், ஒரு மருத்துவர் ஆகணும், இப்படி எந்த ஒரு இலக்கை அவங்க அடைய நினைக்கிறாங்களோ, எந்த புள்ளியில் போய் அவங்க நிற்கணும்னு நினைக்கிறாங்களோ, அந்த இதை கரெக்டாக அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் வில் அம்பு. இவங்ககிட்ட ஒரு நேர்மை, அதாவது வில்லிலிருந்து புறப்படுகின்ற அம்பு என்றைக்குமே வளைஞ்சு வளைஞ்சு போகாது, சைடில் போகாது, ஆனால் நேரத்தான் போகும். நேர்மையானவர்கள். ஒரு இலக்கை அடையிறதுக்காக குறுக்கு வழியில் போய் என்றைக்குமே அதை போய் அடையணும்னு நினைக்கவே மாட்டாங்க. என்கிட்ட திறமை இருக்குது, அந்த திறமையை வச்சு தான் நான் முன்னுக்கு போவேன், அந்த திறமைக்கேற்ற எனக்கு வேலை கிடைச்சா போதும், அது நேர்மையாக கிடைச்சா போதும், நான் நேர்மையாக தான் வேலையில் இருப்பேன், எனக்கு தவறான வழி பயணங்கள் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. வேலையில் இருந்தாலும் ஒரு குறுக்கு வழியால் வேலையெல்லாம் செய்வாங்க, இந்த லஞ்ச லாவண்யங்கள்லாம் ஈடுபடுறதில் இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு வேலை விஷயங்களை தவறு பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா அதை கண்டிப்பாக தன் கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க, உடனே அதை தட்டிச்சு கேட்டுருவாங்க, கோளாறு சொல்லுவாங்க, அறிவுரைகள் சொல்லுவாங்க. அதனால தான் நீதித்துறையில் இருக்கக்கூடிய நிறைய பேர் தனுசு ராசியில் இருப்பாங்க. அப்படியான விஷயங்கள் எல்லாம் உண்டு. மிகப்பெரிய ஆன்மீக சொற்பொழிவாளர்களும் தனுசு ராசிக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. மிகப்பெரிய மருத்துவர்கள் தனுசு ராசி நிறைய பேர், எல்லாம் அவங்கெல்லாம் நேர்மையாகவே இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய திறமைகள் இருக்கும். ஆனால் அந்த திறமைகளை அவ்வளோ சீக்கிரம் போய் அடைய முடியாது. அந்த திறமைக்கேற்ற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது, அவங்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்காம தான் தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறது, கணவன் மனைவி ஆகி குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறவது பார்த்தீங்கன்னா, அந்த கடன் சமாச்சாரங்கள் எல்லாம் போயிட்டாங்கன்னா மீண்டு வர ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையுமே தொழில் விஷயங்களும் அதே மாதிரி தான். கடனே வாங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது நினச்சிருப்பாங்க, எங்கிட்டோ ஒரு பக்கம் போய் கடனை வாங்கி பிஸ்னஸ் பண்ணிடுவாங்க, அதுலேருந்து மீண்டும் வெளியே வர முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை எப்படிடா அடைக்கிறது அப்படின்னு நேர்மை தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. தக்க தருணம் பார்த்து அந்த தொழிலில் நஷ்டம் வந்துடும். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறாங்க, விலை மாற்றம் அப்படிங்கிறது, கட்டுமான பொருளுடைய விலை மாற்றங்கள் அப்படிங்கிறது மாறும். ஆனால் இவங்க கரெக்டாக தான் இருப்பாங்க. ஆனால் பேசுகிறது ஒரு விஷயத்தை பேசியிருப்பாங்க, ஒரு எக்ஸ்டிமேட் போட்டு 40 லட்ச ரூபாய்க்குள்ளே எல்லாம் முடிச்சு கொடுத்துறேன்னு இருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சடனாக ஏதாவது ஒரு பொருள் விலை மாற்றங்களாகி அதை அவங்க செஞ்சு கொடுக்க முடியாமல் அதில் தான் கடன் பண்ணுவாங்க. அப்போது தன்னுடைய சொந்த பணத்தை வச்சு கட்டி கொடுத்துட்டு அதை ஈடுகட்ட முடியாமல் இருப்பாங்க, கடன் வாங்கி உள்ளே போட்டு அந்த கடன் அடைக்க முடியாமல். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை போராடிக்கிட்டு இருப்பாங்க. உதவிகள் உபகாரங்கள் நிறைய செய்கிறது, யாருக்கானாலும் செஞ்சுருவாங்க, யார்ட்டையும் கூசாமல் பழகிடுவாங்க. இந்த தனுசு ராசி நண்பர் உங்களை பொறுத்த மட்டும் யார் உங்ககிட்ட கேட்டாலும் உதவி உடனே ஓடி போய் செஞ்சுருவீங்க, யோசிக்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அதை ரெண்டாவது பார்த்துக்கலாம், அன்பாக பேசுகிறாங்கல்ல அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம்னு சொல்லி போய் செஞ்சுருவாங்க. நம்பிக்கை அதிகமாக வச்சுருவாங்க, இந்த நம்பிக்கைக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க ரொம்ப துரோகம் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற அமைப்பெல்லாம் உண்டு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்படிப்பட்ட நேர்மையான குணநலங்கள் உள்ள தனுசு ராசி நண்பர்களுக்கு, செயல்பாடுகள் உள்ள தனுசு ராசி நண்பர்களுக்கு சனி பகவான் 4ஆம் இடத்திலிருந்து அவர் தன்னுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ரிவர்ஸ் பயணத்தை தொடங்குகிறார், வக்ரகதி பயணத்தை தொடங்குகின்றார். 27/11 அந்த வக்ரகதி பயணத்தை புரட்டாதி நட்சத்திரத்தில் முடிச்சுட்டு மறுபடியும் முன்னோக்கி போவார். இடையில இருக்கிற 138 நாட்கள் அப்படிங்கிறது தனுசு ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயா, நான் தான் நிறைய விஷயங்கள் சொன்னேனே, ஒவ்வொரு விஷயத்திலும் போராடித்தான் ஒரு இலக்கை நோக்கி அடைய வேண்டிய கட்டாயம் இருக்கும். எல்லா விஷயத்திலுமே வச்சுக்கோங்களேன், தன்னுடைய இயல்பான வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பாருங்கள். அது காசு விஷயத்துலனாலும் சரி, கொடுக்கல் வாங்கல், உறவு முறைகளில் உங்களுடைய முயற்சி முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது, வேலை வாய்ப்பில், தொழில் வாய்ப்பில், கடன் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில், தன்னுடைய வீட்டு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, உறவுகள் பிரச்சனை, பொது இடங்கள் பிரச்சனை, இப்படி எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் ஒரு விஷயத்தில் நம்ம மீண்டும் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி இக்கட்டான சூழ்நிலை மீண்டும் வெளியில் வரணும் முடியாத பட்சத்தில் இருப்பீங்க பார்த்தீங்களா, அது லேட்டாக நடக்கும் இல்லையா. ஆனால் அந்த வக்ரகதி பயணத்தில் கண்டிப்பாக பாஸ்ட்டாக நடந்துரும்னு அர்த்தம். அப்போ இந்த காலகட்டத்தில் படித்து கொண்டிருக்கிற மாணவர் செல்வங்கள், ஒரு படித்து முடிச்சு டிகிரி முடிச்சுட்டேன், வேலைக்காக ஒரு விஷயங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன், போட்டித் தேர்வுகள் கண்டிப்பாக எழுதுனா கட்டாயம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். கடன் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்பில் கவனம் செலுத்தி காசு பணம் சம்பாதிச்சு கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது, மற்றபடி மற்றவருடைய ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கே ஒரு நாள் 2 நாள் தான் பழக்கமாக இருப்பாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்களே உங்களுக்கு ஒரு உதவி உபகாரங்கள் பண்ணுறேன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். ஏன்னா இப்போ ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான்,
7ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் அவர் 9ஆம் பார்வையாக ராகுவை பார்க்கின்ற பொழுது இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது அந்நியர்களுடைய தொடர்பு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும். அதனால் அந்நியர்கள் நண்பர்கள் ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அந்த விஷயத்தில் உங்களுக்கு இந்த சனி பகவான் சப்போர்ட் பண்ண வைப்பார். அப்போது ஏதோ ஒரு உதவி உபகாரம் கிடச்சி அதில் கொஞ்சம் முன்னேறக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளாக நான் ஒரு பழைய வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிற, செலவுக்கு மேலே செலவு வந்துக்கிட்டே இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியல, வண்டியை மாற்றலாம்னு நினச்சிட்டு கட்டாயம் மாற்றிடலாம். ஒரு ரொம்ப நாளாக ஒரு இடத்த வாங்கி போட்டு அதுக்கு டாக்குமெண்ட் சரியாகலனாலும் இழுபட்டுக்கிட்டே இருக்குது, பத்திரப்பதிவு முடிக்க முடியல அப்படின்னா கட்டாயம் இந்த காலகட்டத்தில் முடிச்சிடலாம். ஒரு முக்கியமான அதிகாரியை நான் பார்த்து போகலாம் பேசலாம்னு இருக்கிற என்னுடைய விஷயங்கள், என்னோடய பர்சனல் விஷயமா, அதுக்கு நான் போகணும், இந்த காலகட்டத்தில் போனால் சக்ஸஸ் ஆகுமா, போகலாம். வழக்கு விவகாரங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். கண்டிப்பாக அந்த சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். தகவல் தொலைத்தொடர்பில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த காலகட்டம் நல்லது, ஒரு அற்புதமான நல்ல யோகமான காலகட்டம். உங்களுடைய முயற்சி முன்னேற்றங்கள் எப்படி பணம் சம்பாதிக்கணும் ஒவ்வொரு நாளும் திட்டம் திட்டுவீங்க பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் சக்ஸஸ் ஆகும். தொழில் முறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல காலகட்டம் ஐயா. உங்கள் தொழில் ஒரு தொய்வடைஞ்ச நிலையில் இருந்தால் இந்த 138 நாட்கள் சிறப்பாக ஓடிக்கிட்டு இருக்கும். இது உண்மையான விஷயம், நல்லா இருக்கும். வேலையில் பர்ஃபெக்டாக இருப்பீங்க. அதிகாரிகளோட சப்போர்ட், பாராட்டுதல் பெறுவீங்க. ஒரு எக்ரிமெண்ட் விஷயம் கூட அந்த காலகட்டத்தில் நடந்துடும் உங்களுக்கு. அப்போ சரியான இலக்கு தான், சரியான இலக்கை நோக்கி பயணித்து போய் உட்காரக்கூடிய அமைப்பு, நினைத்தது நினைத்தபடியே சாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நிச்சயமாக உண்டு. வீட்டில் மருத்துவ செலவு, தாயாருடைய உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருக்குது அப்படின்னா கட்டாயம் அது குறையக்கூடிய அமைப்பு. உங்களுடைய உடல் அசௌகரியங்கள் அப்படிங்கிறது இப்போலாம் மாறிடும், ஒரு டல்னஸ் எல்லாம் மாறிடும், நல்லா இருப்பீங்க. புரியுதுங்களா? உயர் கல்வி அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும், உயர் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். இந்த இட பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பு இருக்கும். ஒரு இடம் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், போய் வாங்கணும், இந்த காலகட்டத்தில் வாங்கிடலாம், அதுக்கு ஒரு பண வரவு இருக்கும். ஒரு வீடு மாற்றம் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன், வேறு வீட்டுக்கு போகலான்னு நினச்சிருக்கேன், இந்த வாடகை வீடு சரியில்லை, ஒரு நல்ல வீட்டுக்கு போகணும், தாராளமாக அந்த காலகட்டத்தில் போனால் நல்ல விஷயம்தான், மாறிடுவோம். இப்படி ஒவ்வொரு விஷயங்கள்லுமே உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ 4ஆம் இடம் சுகபோக வாழ்க்கை, கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். திருமண பந்த உறவுகள் அருமையாக அமைக்கும். வரன் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அந்த வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா 7இல் குரு பகவான் பார்க்குற ராசியை தான் பார்க்குறார். என்னாகும்? சுபமங்கள நிகழ்ச்சி, நிறைய விசேஷங்களுக்கு போயிட்டு வந்துடுவீங்க, நிறைய செலவுகள் போய் செய்வீங்க, அதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதுக்கெல்லாம் எங்கேருந்து பணம் வருது? எப்படினாலும் பணம் வரவு வந்துடும் ஐயா. 3இல் ராகுன்ற அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு பஞ்சமில்லாமல் ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பார். முயற்சி பண்ணுங்கள் தாராளமாக. இந்த வக்ரகதி பயணத்தில் சனி பகவான் ஏதாவது ஒரு நன்மை செய்வார். உங்களுடைய முயற்சி முன்னேற்றத்துக்கு தடையே போட மாட்டார். உங்கள் மனசு சந்தோஷப்பட முடியாத விஷயங்களில் தான் உங்களை கொண்டு போயிட்டே இருப்பார். ஆக இந்த 138 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல அற்புதமான யோகமான நாட்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். புரியுதுங்களா? மனம் மகிழ்வான நல்ல விஷயங்களுக்கு நம்ம ஆட்கொள்ளப்பட போகிறோம். அப்போது நமக்கு அர்த்தாஷ்டம சனி வக்ரகதியில் வருகின்ற பொழுது கெட்ட விஷயங்களை குறைச்சி நல்ல விஷயங்கள் அதிகமாக செய்வார். பாசிட்டிவான மூமெண்ட் நமக்கு கொடுப்பார். அப்போ ஒரு டல்னஸ் கம்ப்ளீட்டாக மாறும். ஒரு விஷயத்தை செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்த காலம் போய் கண்டிப்பாக செஞ்சே தீரணும் அப்படிங்கிற அமைப்புக்கு வந்துடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு கேட்கறதுக்கு இனிமையாக தான் இருக்குது, நடக்குமா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம். ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். உங்களுடைய சுய ஜாதகங்களில் நீங்கள் பிறந்த நாமயோகம் அப்படிங்கிறது, நீங்கள் எந்த நாமயோகத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த நாமயோகம் சனி பகவான் யோகாதிபதியாக வரக்கூடிய நாமயோகமானு பார்த்துக்குங்க. அப்படி சனி பகவான் யோகாதிபதியாக இருந்து அவர் இப்போ 4ஆம் இடத்துல இருந்து அவர் வக்ரகதியில் பயணித்து வர இந்த காலகட்டத்தில் நான் சொன்ன பலன்கள் பூராமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். எல்லா விதத்திலையும் சக்ஸஸ் பண்ணுவீங்க. மனசு சந்தோஷப்படுற மாதிரியான இந்த 138 நாட்கள் உங்களை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், ஏதோ ஒரு திடீர்னு ஒரு பணம் வர வந்துச்சு, ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணாங்க, ஒரு லோன் கேட்டிருந்தேன், உடனே கிடச்சிச்சு, குறைந்த வட்டிக்கு பணம் கிடச்சிச்சு, எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்துருச்சு ஐயா. ரொம்ப நாள் பணம் கொடுத்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன், கிடச்சிருச்சு. நான் வருமா வராதான்னு சந்தேகத்தோடு இருந்தேன். இப்படி பல விஷயங்கள் திடீர் திருப்பங்கள் நிகழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த வக்ரகதியில் நடக்கும். அப்போ சனி யோகாதிபதியாக இருந்துட்டாருன்னா அது ஒரு விஷயம். சரியா? அவரே அவயோகியாக இருக்கிறாரு, நாளில் வந்துட்டாரு, என்ன பண்ணுவார்? சில விஷயங்களை குறைப்பார். கர்ணநாதனாக வந்துட்டாரு. நீங்கள் எந்த கரணத்தில் பிறந்தீங்கன்னு பாருங்கள். ஒரு வேளை கௌலவ கரணத்தில் பிறந்தீங்கன்னா கண்டிப்பாக சனி தான் உங்களுக்கு கர்ணநாதன். அப்போ அவரே உங்களுக்கு நாளில் வந்துட்டாருன்னா நாள் என்னது? சுகபோக வாழ்க்கையை கொடுத்துருவார் ஐயா.
2.5 வருஷம் அங்கே தான் இருப்பார். இந்த வக்ரகதியில் ரொம்ப சிறப்பான நல்ல பலனெல்லாம் கொடுத்துருவார். கடனில்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை, கணவன் மனைவி ஒற்றுமை, நண்பர்கள் ஒற்றுமை, குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமை, வேலை இடங்களில் நிம்மதி, சந்தோஷம், சரியான வருமானம், சரியான தொழில் வாய்ப்பு, எல்லா விஷயத்திலுமே பர்ஃபெக்டாக நல்ல பலனை கொடுத்துருவார். மிகப்பெரிய கஷ்டத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இப்படியான விஷயங்களும் ஜாதகத்தில் உண்டு. அதே யோகாதிபதியாக சனியாக இருந்து கருணநாதனாகவும் இருந்து நீங்கள் பிறந்து எந்த திதியில் பிறந்துக்கலாம் அந்த திதி சூனியத்தில் இல்லாமல் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த தனுசு ராசியே நீங்கள் பிறந்த ஒரு திதியில் சூனியமாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, மீன ராசி தனுசு ராசி சூனியமாக வந்துருச்சுன்னு சொன்னால் அதில் யோகாதிபதி சனி பகவானே இப்போ இருந்தாலும் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. சூனியத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டோம்னா என்ன செய்ய முடியும்? ஒரு மிகப்பெரிய ஆற்றுக்குள்ளே சுழலில் போய் நம்ம சிக்கிக்கிட்டோம்னா தப்பிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். யார் தப்பிக்க வைப்பா? அந்த சுழலுக்குள்ளே சிக்கி நம்ம மீண்டும் வெளியில் வர முடியாதுன்னு அர்த்தம். அதனால் இந்த மாதிரியான விஷயம்தான் திதி சூனியம் அப்படிங்கிறது. அதில் இல்லாமல் இருக்கணும், தோஷத்தில் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் உண்டையா. உங்கள் சுயஜாதகத்தை என்கிட்ட பார்க்க விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக 93 639 79 179 இந்த நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணி கொடுத்துட்டு உங்கள் ஜாதகத்தில் A to Z எல்லா பலனையும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். திதிவாரம் நட்சத்திரம் நாமயோகத்தின் அடிப்படையில் கரெக்டாக தெளிவாக ஆய்வு பண்ணி உங்களுக்கான விஷயத்தை தசாபுத்தி கணிதத்தின் அடிப்படையில் தெளிவாக கொடுக்கலாம் ஐயா. பர்ஃபெக்டாக தெரிஞ்சுக்கலாம். மேலோட்டமான பலன் நம்மக்கிட்ட கிடையாது. ஜென்ம ஜாதக பலனாக லைஃப் லாங்காக வாங்கிக்கலாம். விருப்பம் இருந்தால் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி வைங்க. மிக்க நன்றி.